ஹாய். ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த சைடில் ட்ரையாங்கிள் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது 3 வார மாதிரி 3 செக்ஷனாக வார மாதிரி மடிச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வர மாதிரி மடிச்சுக்கோங்க 3 ஆட்டு. அதுக்கப்புறம் அதை திருப்பி வச்சுக்கிட்டு அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு 3 படித்த மாதிரி அடுத்தையும் 3 மடிக்க போகிறோம். நம்ம அப்படி 3 மடித்தாதான் நம்மளால் அது பண்ண முடியும். இப்போ மடித்தாச்சு பாருங்கள், லைன் கரெக்டாக வந்துடுச்சு. ஒவ்வொரு மடிப்பையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நமக்கு கிளியராக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஒரு கார்னர் வருது, ஒரு ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்த இந்த மாதிரி ஃப்ரெண்டில் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் இதே மாதிரி மடித்து விடணும். நம்ம அப்படி மடக்கும்போது ஒரு பாக்ஸ் மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி மடிப்பை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நாலு பக்கமும் இப்படி பண்ணதுக்கப்புறமா இந்த சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஸ்கொயர் ஆட்டு, அந்த பகுதி தான் மெயின் பார்ட்டு. இந்த சுருக்கு வரக்கூடிய பகுதி உள்ளே வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மடித்து உள்ளே விட்டுக்கணும். அதில் ஒவ்வொரு சுருக்கையுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக பெண்ட் பண்ணும்போது அதை வளைக்கும் போது அது கரெக்டாக வளைஞ்சி கொடுக்கும். அதனால தான் அந்த லைன்ஸ் எல்லாம் ஒரு தடவையுமே நம்ம மடக்கும்போது நல்லா தேய்ச்சி கிழிஞ்சிடக்கூடாது. கிழியாத அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கணும். அப்படி தேய்ச்சா மட்டும்தான் நமக்கு இது ஈஸியாக பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு லைனும் பண்ணும்போது நமக்கு திரும்ப திரும்ப அதை எடுத்து அப்படி பண்ண வேண்டியிருக்கும். நானுமே இப்போ தேய்க்காமல் நான் சும்மா தான் அப்படி பண்ணுறேன். அதனால தான் எனக்குமே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம நல்லா தேய்ச்சிட்டு ஒரு லைனையும் தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா இது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முக்கில் இருக்கிற லைனை எல்லா லைனையும் சுற்றி தேய்ச்சி விட்டுக்கோங்க ஒருக்கா. அப்போ தான் உங்களுக்கு அந்த மடக்கு கரெக்டாக வரும். மேலே பார்த்து இந்த 4 முக்கிய நான் தேய்ச்சாச்சு. இப்போது தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள், இனி மடக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா தேய்ச்சிட்டோம் பார்த்தீங்களா, அந்த மடிப்பு கரெக்டாக உள்ளே போகும். பார்த்தீங்களா, சும்மா கை வச்ச உடனே அது உள்ளே போகுது பார்த்தீங்களா. இதை நம்ம முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுல்ல. இப்போது இன்னொரு ஸ்டெப் உண்டு, அந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணுவோம். அதனால தான் நான் அதை விட்டு கொடுத்தேன்.
இதில் ஃபஸ்ட்டில் ஒரு இடத்துல எக்ஸ் மாதிரி ஒரு சென்டர் பாயிண்ட் வரும். அந்த சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி கொஞ்சம், அதாவது கொஞ்சம் உள்ளாடி பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. எதுக்காகனா நமக்கு வந்து இது நம்ம ஒரு சோஃபா செட்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பு தான் இது கிடைக்கும். பாக்ஸ் மாதிரி இருக்காது. சோஃபா செட் மாதிரி கொஞ்சம் ஹைட்டுக்கு பேக்கில் கூடுதல் வரும். மற்ற பகுதிகளில் சேமாக வர மாதிரி நம்ம ஒரு சேர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் இதனோட ஷேப் வரும். அதனால் இந்த இந்த ஃப்ரெண்டு அந்த ஒரு பகுதியை அந்த மடிச்சுக்கோங்க. நான் மடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இது கொஞ்சம் மடிப்பு கூடுனாலும் ஒன்றும் இல்லை. அது உங்களோட. நான் இப்போ இந்த ஒரு காமனான ஒரு அளவில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இனி மடிக்கும்போது நமக்கு எப்படி வரும்னா, இந்த ஃப்ரெண்டில் கொஞ்சம் ஹைட்டு குறைவாகவும் பேக்கில் மட்டும் கொஞ்சம் ஹைட்டு கூடுதலாகவும் வரும். உங்களுக்கு தெரியுதா? வீடியோலாம் பாக்ஸ் மாதிரி தெரியுதா? ஹைட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பாருங்கள் கவனிச்சு. அதுக்கப்புறம் அந்த உள்ளாடி மடங்கி இருக்கிற பகுதியை அப்படியே இந்த பக்கமாக எடுத்து இதை இந்த வெளியே பார்த்து மடிச்சு விடணும். அதே மாதிரி அடுத்த சைடு அந்த மடக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து அப்படியே எடுத்து வெளியே பார்த்து மடிச்சு விடணும். அடுத்து ஒரு கார்னரே நல்லா தேய்ச்சி விடும்போது பார்த்திங்களா, நமக்கு ஒரு சோஃபா செட் பார்த்த மாதிரி, அதில் உள்ள அந்த சேரை பார்த்த மாதிரி இருக்குல்ல, அது நம்ம மடிப்பையெல்லாம் நீட்டாக தேய்ச்சி விட விட அதனோட க்யூட்னஸ் கூடும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நீங்கள் என்ன வேணாலும் சின்ன சின்ன பொருட்களெல்லாம் வச்சுக்கலாம். நல்ல அழகான அந்த நம்ம கிஃப்ட் பேப்பர் மாதிரி பொதிகிற அந்த பேப்பர்ஸில் எல்லாம் செய்தால் இன்னுமே அது க்யூட்னஸ் கூடும். பார்த்திங்களா, இதை வச்சும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு நன்றி.